அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளையராஜா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சப்டிவிஷனில் காவல் துணை கண்காணிப்பாளர் டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக 2024 பேட்ச் டிஎஸ்பி நான். என்னோடய ஸ்டடி ஜேர்னி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிறந்த ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிற ஊர். நான் அங்கே 8வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் காஞ்சிபுரத்துக்கு பட்டு நெசவு தொழில் செய்கிறதுக்காக குடும்பத்தோடு இடம்பெயர்ந்தோம். பட்டு நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 2-3 வருடங்கள் கழித்து அப்போதைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரான திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் குழந்தை தொழிலாளர்களின் கல்விக்காக நிலவொளி பள்ளிகள் எனும் இரவு பள்ளிகளை தொடங்கியிருந்தார். அதை கேள்விப்பட்டு அதில் சேர்ந்து 10th மற்றும் 12th அந்த நிலவொளி பள்ளிகள் மூலமாக காலை நேரங்களில் பகல் வேலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இரவு நேரங்களில் படித்து பாஸ் பண்ணேன். அடுத்தது தொலைதூர கல்வி முறையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிகாம், எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஜி டிப்ளமோ இன் லேபர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இதெல்லாம் படித்தேன். நோக்கியா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோடய கவனம் போட்டித் தேர்வு மேலேயும் டிஎன்பிசி தேர்வுகள் மூலமும் போச்சு. அதன் காரணமாக நான் டிஎன்பிசி படிக்கிறதுக்காக நோக்கியா நிறுவனத்திலேருந்து வேலையை விட்டுட்டு வந்து படித்தேன். என்னோடய முதல் அரசாங்க பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் குரூப் 4ல் பாஸ் பண்ணி 2012 வள்ளிபுரம் வில்லேஜ், திருக்கழுக்குன்றம் தாலுக், செங்கல்பட்டு மாவட்டம் இங்கே வந்து முதல்ல ஒரு விஓவாக ஜாயின் பண்ணேன். ஒரு 6 மாதங்கள் வந்து அங்கே பணி செஞ்சேன். அதுக்கப்புறம் குரூப் 2 பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்தது. குரூப் 2ல் உதவி பிரிவு அலுவலர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்தில் வந்து பணியில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 குரூப் 2 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஓ, செகண்டு சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர், 3rd லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர், 4th ஹெச்ஆர்என்சி ஆடிட்டர். இந்த மாதிரி 4 குரூப் 2 நேர்முக தேர்வு நிலையிலான பணி ஆணைகளை வந்து அப்போ பெற்றிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் குரூப் 1 படிக்கிறத மட்டும் கவனம் செலுத்தினேன். குரூப் 1 மட்டும் 7 முறை ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அதில் 5 முறை மெயின்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதினேன். அதில் 2 முறை இன்டர்வியூ போனேன். 2வது முறை தான் என்னால் பணி நியமனம் வந்து பெற முடியுது. 2019 ஒரு முறை இன்டர்வியூ போனப்போ வந்து இன்டர்வியூவில் மார்க் கம்மியாக பெற்றதால் என்னால் பணி நியமனம் பெற முடியல. இப்போ 2024 மறுபடியும் இன்டர்வியூ போகிறப்போ மார்க் பெற்று இப்போது காவல் துணை கண்காணிப்பாளராக வந்து நியமனம் செஞ்சு இப்போ வந்து பணியில் செஞ்சிட்ருக்கேன். ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு. இதுதான் என்னோடய ஸ்டடி ஜேர்னி. இப்போது நம்ம டிஎன்பிசி படிக்க வரவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிசி படிக்க வரும்போதே ஒரு உயர்ந்த இலக்கோடு வரணும். டிஎன்பிசி படிக்கிறோம் குரூப் 4 பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற நினைப்போடு வரக்கூடாது. ஒரு குரூப் 1 பாஸ் பண்ணணும், டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தீங்கன்னா தான் நம்மளால் ஓரளவுக்கு கீழே இருக்கிற போஸ்ட்டாவது நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம குரூப் 1 படிக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு வந்தோம்னா நம்ம அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பரவலாக படிப்போம். இப்படி படிக்கும்போது குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ லாஸ்ட் நம்ம குரூப் 4 பார்க்கும்போது ரொம்ப கடினமான கொஷின்ஸ் தான் வந்து இருந்தது. குரூப் 1ல் கேட்குற மாதிரி தான் கேட்டிருந்தான். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய படிக்கணும். குரூப் 1 லெவலில் நம்ம மனசை வந்து தயார்படுத்திட்டு வந்தோம்னா தான் அதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் வள்ளுவர் வந்து காண முயலேது அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்றாரு. அதாவது முயலுக்கு அம்பெய்தி ஜெயிக்கிறத விட யானைக்கு அம்பெய்தி தோற்பது வந்து மேலானது. சிறிய இலக்குகளில் ஜெயிக்கிறத விட பெரிய இலக்குகளில் தோற்பது வந்து மேலானது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து எப்பவுமே இலக்குகளை வந்து பார்த்திங்கன்னா உயர்வாக வைக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஸோ அதனால் வந்து முதல்ல இலக்குகளை வந்து உயர்வானதாக வைங்க. சரி, இலக்கு வச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. அந்த இலக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் நினைக்கணும், அதையே சுவாசிக்கணும், அதையே கனவு காணணும். நாடி, நரம்பு, ரத்தம், சத, புத்தி எல்லாத்துலேயுமே வந்து அந்த இலக்குகள் தான் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்கிறார். அதே மாதிரி நீ உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்கிறார். அந்த மாதிரி கனவுகள் காணணும். நீங்கள்லாம் ஒரு டிஎன்பிசி படிக்க வரும்போதே ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும், குரூப் 1 பணி நியமன ஆணையை பெற்று டிஎன்பிசி அலுவலகம் முன்பு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கனவு காணுங்க. சைரன் வச்ச ஜீப்பில் போகிற மாதிரி கனவு காணுங்க. ஒரு டெப்டி கலெக்டரா அல்லது டிஎஸ்பியா பெட்டிஷனரை வந்து விசாரிக்கிற மாதிரி கனவு காணுங்க. இந்த மாதிரிலாம் கனவு கண்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து அடுத்த கட்டம் வந்து முயற்சி. கனவு கண்டால் மட்டும் போதுமா அப்படின்னா முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த தோல்விகள் வந்தாலும், எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்யணும்.
ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்ற்றுபவர் வள்ளுவர் சொல்றார். எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் தன் முயற்சியில் இடைவிடாது முயற்சி செய்பவன் தான் வந்து விதியையும் ஜெயிச்சு தன் இலக்கை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விடாமுயற்சியோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி எத்தனை துன்பங்கள் வந்தாலும், தடைக்கற்கள் வந்தாலும், இன்னொருத்தரால் முடியல அதனால் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம, ஒரு செயல் கடவுளாலேயே முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணால் அதுக்கான பலனை வந்து கடவுள் வந்து தருவார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். மனசில் வச்சுக்கின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்மளை வந்து இலக்கை வந்து அடையலாம். நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும்னா நம்மளுக்கு இன்னொன்று என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்களால் பாதிக்கப்படுவாங்க. ஒன்று வந்து குடும்ப சூழ்நிலையாக இருக்கும். குடும்பத்தில் வந்து பொருளாதார பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும், வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நிறைய சிலபஸ், பெரிய சிலபஸ் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதனால் மன அழுத்தம் இருக்கும். சொந்தக்காரங்களாம் வந்து உங்கள் பையன் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம், குழப்பம், தடைக்கற்கள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை தான். இந்த தன்னம்பிக்கையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அந்த தன்னம்பிக்கையோட நம்ம கடைசி வரைக்கும் இலக்கு அடைகிற வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையோட வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் எனும் செருக்குன்னு சொல்கிறார். அதாவது தன்னம்பிக்கை இல்லாதனால வெற்றி எனும் இலக்கு அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்னம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. அதே மாதிரி போர்க்களத்தில் யானை இருக்குதுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்புகளால் துன்பப்பட்டாலும் அது தன்னம்பிக்கையோடு இருந்து தன்னோட வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா நிலைநாட்டும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நம்மளும் நிறைய துன்பங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்து நம்ம வெற்றியை வந்து நிலைநாட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போட்டித் தேர்வுக்கு படிக்க வர நீங்கள் உங்கள் மனசில் இந்த பாரதியாரோட பாடலை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே இந்த பாடலை படிங்க. இப்படி படிக்கும்போது உங்களுக்குள்ளே தானாக ஒரு நம்பிக்கை பிறக்கும். தேடிச்சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக விழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த பாடலை ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடலை எழுதி வச்சு தினமும் படிங்க. ஏன்னா நம்ம மனுஷனாக பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ஏதாவது ஒன்று அந்த சமுதாயத்துக்காக நம்ம விட்டுட்டு போகணும். நம்ம சாதிக்க வேண்டிய களம் போட்டித் தேர்வு தான். நம்ம சாதாரணமாக பிறக்கல, சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். நம்ம சாதிக்க வேண்டிய களம் இந்த போட்டித் தேர்வு. டிஎன்பிசியில் ஒரு குரூப் 1 நிலையிலான ஒரு பணி நியமனம் பெற்றால் தமிழ்நாடு திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம வந்து மக்கள் சேவை செய்ய முடியும். ஸோ நம்ம அரசு பணியை வாங்கினதை பார்த்து நம்மளோட ஜென்ரேஷன், நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து 4 பேர் படிக்க வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாக வருவாங்க. ஒரு சந்ததியை நீங்கள் உருவாக்கிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் சாதிக்கணும். நம்மளை பார்த்து 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாதிக்கிறதுக்காக முன் வரணும். அதனால் எல்லோரும் தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட தொடர்ந்து போராடி படித்து அரசு பணியை வாங்கணும். இந்த போராட்டம், கஷ்டம் எல்லாமே கொஞ்ச காலம்தான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர 20-30 வருஷ வாழ்க்கை வந்து ரொம்ப பணி பாதுகாப்போட, பொருளாதார பாதுகாப்போட நீங்கள் வந்து நிம்மதியாக வாழலாம். ஸோ அதனால் அந்த 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தப்பில்லை. அதனால் கஷ்டப்படலாம். மனசை வந்து அதுக்கு வந்து திடப்படுத்தி வச்சுங்க. நம்ம அடைய வேண்டிய இலக்கு அவசியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதை கடினமாக இருந்தாலும் நம்ம பயணித்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரொம்ப கஷ்டங்கள் இருக்கே, துன்பங்கள் இருக்கே, இந்த தடைக்கற்கள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து இந்த போராடி இதை வாழ்க்கையில் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு தொடர்ந்து போராடுங்க, வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.